வணக்கம். இன்று நம்முடன் திராவிடர் விடுதலைக் கழக பொதுச் செயலாளரும் பெரியாரிய சிந்தனையாளரும் தமிழ் தேசிய களத்தில் மிக ஆழ்ந்த அறிவும் புரிதலும் கொண்டவருமான ஐயா விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த தமிழ் தேசியம் பற்றிய உரையாடல் இன்றைக்கு தீவிரமாக இருக்கு. இந்த உரையாடலில் நான் முக்கியமாக கேட்க விரும்புவது, ஒரு தமிழீழத்துக்காக போராடிய விடுதலை புலிகள் எந்த மாதிரியான ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைத்தார்கள், இன்றைக்கு தமிழகத்தில் வெவ்வேறு அமைப்புகள் ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறார்கள். இந்த இரண்டிற்கும் இடையில் ஏதேனும் ஒற்றுமைகளை பார்க்குறீங்களா, வேற்றுமைகளை பார்க்குறீங்களா? இதை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? அடிப்படையில் ஒரு தேசத்தினுடைய விடுதலை என்பது மக்களுடைய சமத்துவத்திற்கும் உரிமைக்கும் தான் ஒரு விடுதலை. ஆனால் மக்கள் சமத்துவம் உரிமை என்ற எல்லைக்கு முரணாக மக்களிடையே முரண்பாடுகளை உருவாக்குவது, சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகளை பிற்பது, அதற்கு ஏற்றவாறு தேசிய இனங்களுடைய அடையாளத்தை மாற்றி அமைப்பது அப்படிங்கிற ரெண்டு தளத்தில் இருக்கு. பிரபாகரனை பொறுத்தவரையில் அவர் கேட்ட விடுதலை என்பது சர்வதேச அடிப்படையில் ஐக்கிய நாடு சபைகள் ஏற்றுக்கொண்ட கோட்பாட்டின் அடிப்படையில் தேசிய இனங்களுக்கான சுய உரிமை என்ற அடிப்படையில் தான் அவர் கேட்ட அந்த தேசம் என்று இருந்தது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா, இந்தியா என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது பாரதம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். பாரதம் என்று ஏன்னு சொன்னால், இந்தியா என்று சொன்னால் அதில் இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். பாரதம் என்று சொன்னால் தான் இந்துக்களுக்கான தேசம் என்று அடையாளப்படும். இந்து தேசம் என்பது எப்படி உருவாகிறது என்று சொன்னால், அதற்கு ஆரம்பமும் கிடையாது, துதியும் கிடையாது. சனாதனம் தான் நம்முடைய கலாச்சாரமாக இருந்திருக்கிறது. நம்ம எல்லாம் பாரதத்தினுடைய புத்திரர்களாக இருந்திருக்கிறோம். அப்போ மதத்தின் அடிப்படையில் ஒரு தேசத்தை இங்கே நம்முடைய அரசியலமைப்புக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய ஒரு முயற்சி இங்கே நடந்தது. அந்த இந்து தேசத்தை எதிர்த்து தான் இங்கே நம்ம மாநில சுயாட்சி குரல், பண்பாட்டு குரல், மொழி இன உரிமை குரல் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதே மாதிரி சிங்களத்துக்கான போராட்டத்தை மதத்தின் அடிப்படையில் தான் சிங்கள தேசியவாதம் கட்டமைத்தது. அதை பற்றியான ஒரு தெளிவான புரிதல் அங்கே பிரபாகரன் அவர்களுக்கு இருந்தது. அவர் 2005ஆம் ஆண்டு நடத்திய ஒரு மாவீரர் நாள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அந்த மாவீரர் நாள் உரையில் இதை பற்றி அவர் தெளிவாக சொல்கிறார். அதாவது சிங்கள தேசம் மகாவம்சத்தினுடைய மன உலகில் புதைந்து போய் கிடக்கிறது. இலங்கை தீவானது தேரவாத பௌத்தத்தின் தெய்வீக கொடை என்றும் சிங்கள இனத்திற்கே உரித்தான சொத்துடைமை என்றும் பிரித்துவிட்ட புனை கதையில் சிக்கி கொண்டு கிடக்கிறது. அது இங்கே எப்படி நம்ம பாரதம் பேசுகிறாங்களோ, இங்கே எப்படி சனாதனத்தை பேசுகிறாங்களோ, அதே தான் சிங்கள தேசம் அன்றைக்கி அவர் பேசுகிறது. அப்போ அதற்கு மாற்றாக அடிமனத்தில் ஆழமாக உறைந்து அசைவற்று எருகிப்போன இந்த புராண கருத்து நிலையிலிருந்து சிங்கள தேசம் விடுபட போவது இல்லை. இது புராண கருத்தியல். இது ஒரு பழமையை போற்றுகின்ற கருத்தியல், ஒரு தேசியத்திற்கான இலக்கணம் இல்லை. அது எங்களை ஆக்கிரமிக்க நினைக்குது அப்படிங்கிற விஷயத்தான் அவர் சொல்கிறார். அப்போ நாங்கள் நடத்துகிற ஒரு போராட்டம் என்பது இந்த கருத்தியல் குருட்டுத்தனத்தால் இலங்கை தீவின் உண்மை வரலாற்றையும் அங்கு நிலவும் சமுதாய மெய் நிலைகளையும் சிங்கள மக்களாலும் அவர்களது அரசியல் மத தலைமைகளாலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி, நாங்கள் கேட்பது அரசியல் உரிமைகள், சுதந்திரங்கள் என்பவற்றிற்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்துத்துவா இங்கே பேசுகிற மாதிரி சிங்களம் பேசுகிறது ஒரு மதவாத தேசியம், அது புராணங்கள் கட்டமைக்கப்பட்டது, அது அறிவியலுக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற முறையில் அந்த தேசியம் எங்களுடைய உரிமையை மறுக்குது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, பௌத்தம் அப்படிங்கிறது பற்றி இவங்க பேசுகிற பௌத்தத்தினால பௌத்தத்தையே பிரபாகரன் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறப்ப பிரபாகரன் தெளிவாக ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஜெயவர்தனா உண்மையான புத்தராக இருப்பார் என்று சொன்னால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக சொல்கிறார். அவர் உண்மையான புத்தத்தின் வழியாக போகல. அவர் ஒரு இனவாத புத்தத்தை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு இனவெறியராக அவர் பேசுகிறார். இப்போ இங்கே இவங்க பேசுறது தமிழர் என்ற அடையாளம்னா யார்? தெலுங்கு பேசுகிறவன் தமிழன் இல்லை, கன்னடம் பேசுகிறவன் தமிழன் இல்லை, தெலுங்கு பேச அறிஞர்கள் இந்த நாட்டில் வந்தேரிகள், கன்னடம் பேசின பெரியாரை நான் தமிழ் மண்ணில் புதைச்சிருக்கிறது எங்கள் மண்ணில் தான் நீங்கள் புதைச்சிருக்கீங்க, அவருக்கு தமிழை பற்றி என்ன அதிகாரம் இருக்குது என்ற ஒரு பாசிச தமிழ் தேசத்தை இவங்க இங்கே கட்டமைக்கிறாங்க. ஆனால் அவர் பேசிய தமிழ் தேசங்கிறது வேறு விஷயமா இருக்குது. ஒரு இன வெறுப்பை முன்னடக்கி இங்கே அவர் பேசுகிறாங்க. இன்னொரு கட்டத்தில் பேட்டியில் அவர் சொல்கிறாரு, பிரபாகரன் அதே மாவீர நாளில் சொல்கிறாரு, சிங்கள மக்களின் ஆதரவை பெறவே நாங்கள் விரும்புகிறோம். சிங்கள மக்களின் ஆதரவை பெறுகிற எங்களது நோக்கம் நியாயமானதும் சட்ட வழிபட்டதும் ஆகும். இன்டர்நேஷனல் கோட்பாட்டிற்கு சட்ட வழிபட்டதாகும். ஆனால் இனவெறி பிடித்த அரசியல்வாதிகளாலும் புத்த குருமார்களாலும் தமிழர்களுக்கு எதிராக நச்சூட்டப்பட்ட சிங்கள மக்களை எங்களுக்கு ஆதரவாக திரட்ட முடியவில்லை. மதவாத சக்தியால் நம்மளாட்டி நாங்கள் சிங்களருடைய உனக்கு சண்டை இல்லைப்பா,
எனக்கான உரிமை நீ கொடு. அப்போ ஒரு சிங்கள வெறுப்பின் அடிப்படையில் வந்து இந்த தமிழ் தேசத்தை வந்து அவர் கட்டமைக்கலை. ஆனால் இங்கே என்ன பேசுகிறாங்க, வெறுப்பின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாங்களா, அந்த பிரபாகரன் முன்வைத்த தமிழ் தேசியம் என்பது ஒரு சர்வதேச வரையறைகளின்படி ஒரு இனக்குழுக்கான உரிமையை முன்வைத்த ஒன்று, அதற்குள் இங்கே இருக்கிறவர்கள் பேசுகிற ஒரு வெறுப்பு இல்லைன்னு நீங்கள்? அந்த வெறுப்பும் இல்லை, இவங்க பேசுறது தமிழ் தேசியங்கிறதே அந்த தமிழர்கள் என்று சொல்லுகிறவர்களே கூறு போடுகின்ற ஒரு தமிழ் தேசம் அவங்க பேசுறது. யார் தமிழர்களுக்கு உண்மையான எதிரி அப்படிங்கிறத இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுல உண்மையிலேயே தமிழ் வரையறையே தவறுன்னு சொல்கிறேன். இப்போ தமிழர் அடையாளம் அப்படிங்கிறது வந்து எப்போ பறிக்கப்பட்டது? தமிழருடைய அடையாளம் வந்து சுத்தமாக பறிக்கப்பட்ட சமஸ்கிருத பண்பாட்டு திணிப்பினால் தான் தமிழர் அடையாளம் இங்கே பறிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பண்டிகைகளை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள், நம்முடைய இறப்பு சடங்குகளை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள், நம்முடைய திருமண முறைகளை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள், நாம் சூட்டுகிற பெயர்கள் அவர்கள் பெயர்களாக சூட்ட வேண்டும் என்ற உளவியலை நம்மிடம் கட்டமைத்து விட்டார்கள். அது அந்த பண்பாடு தான் உயர்ந்த பண்பாடு என்று சொல்லி நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் இழக்கின்ற ஒரு நிலை இருப்பது மட்டும் இல்லாமல், இப்போ இந்தியாங்கிறது ஒரு ஒற்றை நாடு, இதில் வந்து எல்லா தேசிய இனங்களுக்கான அடையாளத்தை நம்ம அழிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு இந்து பார்ப்பன தேசிய கட்டமைப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறப்ப அதை ஏற்றுக்கொண்டு நம்ம போகிறோம். அப்போ இந்து பார்ப்பனிய இந்தியா அப்படிங்கிற கோட்பாட்டிலிருந்து விலக்கி தமிழன் வந்து அடையாளப்படுத்தணும்னு சொன்னால், இந்த வேத பண்பாட்டிலிருந்து ஆரிய பண்பாட்டிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு அதனால் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு சுதந்திரமும் தன்னாட்சியும் உள்ள சுயமரியாதை உள்ள ஒரு விடுதலை அப்படிங்கிறது தான் இந்த நாட்டில் வந்து அண்ணா பேசிய திராவிடமாக இருந்தாலும் சரி, பெரியார் பேசிய தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய உள்ளடக்கமாக இருந்தது. அந்த உள்ளடக்கத்தினுடைய சீர்குலைவு தான் இப்போ வந்து அப்படி விடுதலை கேட்ட தலைவர்களே எதிரியாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு சீர்குலைவு இன்னைக்கு போயிடுச்சு. அப்போ ஒரு தன்முனைப்பு அதிகமாக இருக்குது. அவர் சொல்கிறார், பிரபாகரன் ஒரு பேட்டியில் சண்டே பத்திரிகை என்று கேட்குறாங்க அனிதா பிரதாப், உங்களை வந்து ஒரு கிராமத்து போர் வீரன் என்று உங்களை மக்கள்லாம் கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு சொல்கிறாரு, கொண்டாட்ட மனநிலையில் இருப்பவன், கொண்டாட்டத்தில் தன்னை புதைத்துக் கொள்கின்றவன் ஒரு போர் வீரனுக்குள் தகுதியாக இருக்க மாட்டான்னு சொல்கிறார். நீ அந்த புகழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்துக்கும் நீங்கள் மயங்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக அந்த கருத்தை வந்து அதில் சொல்கிறார். இவங்க பேசுகிற அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்துப்பாங்க, நிறையா சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ புராணம் வேறு வரலாறு வேறு, ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டு குழப்பாதீங்க, புராணத்தின் அடிப்படையில் ஒரு தேசத்தை நீங்கள் கட்டமைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இந்த கருத்தில் வந்து சொல்கிறாரு. அப்புறம் அறிவியல் பார்வை, ஒரு சமூகத்தை வந்து எப்படி பார்க்க வேண்டியங்கிற ஒரு அறிவியல் பார்வை வந்து அவர்கிட்ட வந்து இருந்திருக்கு. இன்றைக்கு வந்து அறிவியலுக்கு மாறான ஒரு இந்து தேசத்தை இவங்க கட்டமைக்கிறப்ப அவருடைய அறிவியல் பார்வை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி நான் சொல்கிறேன். அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் அறிவியலும் அதனால் எழுந்த புதிய உலக பார்வையும் மனிதனை ஒரு புதிய யுகத்திற்கு இன்று இட்டுச் செல்கின்றன. இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப, கால மாற்றத்திற்கு ஏற்ப, சமூக பண்பாட்டு புறநிலைகளுக்கு ஏற்ப சிந்தனை உலகமும் மாற்றங்களை சந்திக்கிறது. ஆனால் சிங்கள தேசத்திலே அந்த சிந்தனை உலகிலும் சரி, அதனை சமூக உலகிலும் சரி எவ்வித மாற்றமும் நிகழவில்லை. சிங்கள தேசம் புதிய காற்றை சுவாசித்து புதிதாக சிந்திக்க மறுக்கிறது. அப்போ இவர் பேசுகிற தமிழ் தேசங்கிறது வந்து நவீனத்துவமான தமிழ் தேசம். பண்டைய இதிகாசங்கள் புனைந்துவிட்ட புரளிகளால் சிங்கள இனம் வழிதவறி சென்று தொடர்ந்து பேரினவாத சதிக்குள் விழுந்து கிடக்கிறது. இதனால் பௌத்த பேரினவாதம் இன்றொரு தேசிய சித்தாந்தமாக சிங்கள தேசிய இயக்கத்தில் மேலாக்கம் பெற்று இருக்கிறது. இந்த கருத்து ஆதிக்கம் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களிலிருந்து பத்திரிகை துறை வரை ஊடுருவி இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிற அந்த இந்து பாசிசம் தான் அங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து விண்வெளி யுகத்திற்கு போய்விட்டோம். அணுக்கருவுகளை வந்து புதித முறையில் வந்து வடிவமைப்பதற்கு சிந்தனை நமக்கு வந்து விட்டது. தீர்க்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் மருந்து தேடுவதற்கான அறிவியல் நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த அறிவியலை நோக்கி கட்டமைக்கப்படுகின்ற காலத்தினுடைய மாற்றத்திற்கு ஏற்ப வளர்ச்சி போக்கை ஏற்கின்ற கட்டமைக்கப்படுகின்ற தமிழ் தேசம் அப்படிங்கிறதான் என்னுடைய தமிழ் தேசத்துக்கான இலக்கணம். ஆனால் இவர்கள் பேசுகிற இலக்கணம் வந்து நம்முடைய முப்பாட்டன் பெருமை, நம்முடைய பழம்பெருமை, நம்ம அந்த பெருமையில் நம்ம வந்தோம், நம்ம அந்த காலத்தில் இப்படி மாடி மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அதை வந்து நாங்கள் இப்போ அரசியலாக்க போகிறோம். அது வந்து ஒரு பழமைவாதத்துக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு தமிழ் தேசம் இன்றைக்கு அதை மீண்டும் அடிமை கோயில மக்களை எந்த கொள்கைகள் அழித்து வைத்ததோ அதுக்கு மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு தேசத்தை தான் இன்றைக்கி சீமான் போன்ற தேசங்களுடைய கருத்தாக்கங்கள். அதற்கு மாறாக பிரபாகரன் பேசியது ஒரு நவீனத்துவ சிந்தனையுடைய காலத்தின் மாற்ற போக்க ஏற்ப, அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப, சமூக மாற்றத்திற்கு ஏற்ப, சர்வதேச அரசியலுக்கு ஏற்ப மானுட சமத்துவத்தையும் பகுத்தறிவையும் சுயமரியாதை, பகுத்தறிவுங்கிற வார்த்தையை சொல்கிறார். நான் நேசிக்கிற, நான் பார்க்கிற சோசியலிசம் என்பது மனித சுரண்டலற்ற, பெண்ணடிமை நீங்கிய, பகுத்தறிவு உள்ள, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாத ஒரு கருத்து தான் சோசியலிசம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில் சேக்குவாரா எனக்கு ஓப்பான ஒரு போராளியாக திகழ்கிறார் அப்படின்னு ஒரு மாவீர நாள் வரையில் அவர் பேசியிருக்கிறார். அப்போ அவர் பேசின தமிழ் தேசியங்கிறது வந்து ஒரு நவீனத்துவமான சோசியலிசமான பழமைவாதம் இல்லா தமிழ்.
இவங்க பேசுறது வந்து பிற்காலத்துக்கு கடங்காலத்துக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசம். இது வந்து அடிப்படை சிந்தனையிலே பிரபாகரனுக்கு ஒரு முரண்பட்ட மேலதான் இவர் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறார் இவரை பொறுத்தவரை. அப்ப ஆமா, தமிழ் தேசத்துடைய வரையறையிலும் சரி, அவர் வந்து முதலமைச்சராக ஆவதற்கான வாய்ப்பு பிரபாகரனுக்கு வந்தது. இப்ப ராஜீவ்காந்தி வந்து ஜெயவர்தனாவும் ராஜீவ்காந்தியும் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின்படி தமிழீழ பகுதிக்கு முதலமைச்சராக ஆகக்கூடிய உரிமை பிரபாகரனுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அது எங்களுக்கு முழுமையான விடுதலை பெற்று தராது, அது உரிமைகளற்ற ஒரு வடக்கு பகுதி, அது நான் முதலமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கப் போவதும் இல்லை, என்னுடைய நோக்கம் வந்து தமிழீழ விடுதலை தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன் என்று அவர் மறுத்தார். அந்த ஒப்பந்தத்தை மறுத்ததின் காரணமாகத்தான் இந்திய ராணுவம் வந்து அங்கே அழிக்கிறதுக்கே போச்சு. நான் முதலமைச்சர் பதவியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கொள்கை ரீதியாக மறுத்து அதற்காக இந்திய ராணுவத்தினுடைய அடக்குமுறையை சந்தித்து அதன் காரணமாக பல்வேறு போராளிகள் உயிரை பணயம் வைத்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகுதான் ராணுவம் அங்கிருந்து திருப்பப்பட்டது. ஆனால் நான் முதலமைச்சர் ஆவதற்காக இங்கே தமிழ் தேசம் பேசணும் ஒருத்தவங்க இங்கே பேசிக்கிட்டு பிரபாகரன் தங்களுடைய வழிகாட்டின்னு சொன்னாங்கன்னா அதை விட நகைப்பு கிடமான ஏதோ வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த பாதையிலிருந்து இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பெரிய அளவில் முரண்பட்டு போகிறதா நீங்கள் கருதுறீங்க? கட்டாயமாக அவர்களுக்கும் இவர்களுக்கு பேசுறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் பேசுறது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற தேசிய சுய உரிமைகளுக்கான மதச்சார்பற்ற மதவாதம் இல்லாத இனங்களுக்கான ஒரு உரிமை. ஆமாம், அந்த இனங்களில் கூட நாங்கள் சிங்களர்களும் தமிழர்களும் ஒரு பகைமை பாராட்டல. ஏன்னா அதை பற்றிலாம் அவங்களுக்கு ஒரு வலிமையான கருத்து உண்டு. அந்த ஒரு பொது ஒழுக்க நெறிகள் அவங்க வைத்திருந்தாங்க. ஒரு போராளிகளில் வந்து இப்படி ஒரு பொது ஒழுக்கத்தை மீறினவங்க பல பேருக்கு மரண தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி பொது ஒழுக்கத்தை மீறி இவங்கெல்லாம் வந்து அங்கே இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் மரண தண்டனை பெற்றிருப்பாங்க. அங்கே இவங்க இந்த பொது ஒழுக்க சிதைவில் இருந்தவங்கெல்லாம் அவ்வளோ கடுமையான ஒரு பொது ஒழுக்க ஒரு காப்பாற்றப்பட்டது அங்கே பெண்களுக்கு, பெண் உரிமை அங்கே காப்பாற்றப்பட்ட விஷயம் அங்கே இருந்தது. அவங்க மேற்கொண்ட அந்த எந்த கோட்பாட்டுடைய வரையறைக்கும் வந்து இவர் வந்து பொருந்தி நிற்கவில்லை அப்படிங்கிறதுக்கும் அவங்க பேசுகிற தமிழ் தேசியத்துக்கும் இவங்க பேசுகிற பழமைவாதத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் என்பது அடிப்படையிலேயே ஒரு பேரின தாக்குதலுக்கு வெளியே இருக்க தவறுது அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு உங்களுக்கு யார் எதிரிங்கிறத நிர்ணயிக்கணும் இல்லையா? இப்போ யார் வந்து இந்தியாவுடைய அதிகாரங்களை மையத்தில் குவித்து வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள்லாம் பறித்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து பந்து கொண்டிருக்கிறது வந்து ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு ஆட்சி தான். மதவாத அரசியல் இருக்குது. இன்றைக்கி மதத்தையும் நம்ம தமிழ் இறையாண்மை ரெண்டும் சேர்த்து போராட வேண்டிய கட்டம். காங்கிரஸ் கட்சி இருந்தப்ப அதுவும் அதிகாரிகளை பறித்து வைத்த ஒரு கட்சி தான். அதுவும் அப்போ அதிகாரிகளை பறிப்பு போராட்டம் அவங்கள்ட்ட எடுத்து தேசிய கட்சி நடத்த வேண்டும். இந்தியாங்கிற ஒரு மையம். அப்போ உங்களுக்கு பொது எதிரியான்னு சொன்னால் உங்களுக்கு உரிமைகளை மறித்து வைத்திருக்கிற இந்தியாங்கிற மையம் தான். ஆனால் அதை நோக்கி தான் கடந்த காலத்தில் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டது எதற்காக கேட்டார்? இந்திய தேசிய படத்தை தமிழ்நாடு நீங்களாக வந்து அவர் கொடுத்தினார். இந்தி திணிப்பு அப்படின்னு சொன்னால் தேசிய கொடியை வந்து நான் எரிப்பேன்னு சொல்லி போராட்டத்தை அறிவித்தார். அப்போ காமராசர்லாம் நேரு சொல்லி வந்து சமரசம் பேசி நாங்கள் இந்தி திணிப்பு இல்லைன்னு சொல்லி பெரியார்கிட்ட வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ தேசிய கொடி போராட்டம்னு பெரியார் அறிவித்த நேரத்தில் ரொம்ப பதறாங்க எல்லாரும். இப்படி ஒரு போராட்டத்தை யார் நடத்த போகிறதில்லன்னு சொல்லி இந்தி திணிப்புக்காக இந்திய தேசியத்தை தான் எதிர்த்தார் அவருடைய போராட்டங்கள்லாம். இந்திய தேசிய எரிப்புனா இந்திய தேசிய எதிர்ப்பு தானே. தமிழ்நாடு நீங்களாக வந்து இந்திய பட எரிப்புன்னு சொன்னால் இந்தியாவுடைய எதிர்ப்பு தானே. அவங்க வந்து மையப்படுத்தினது சரியான எதிரி. நீங்கள் சரியான எதிரியை வந்து விலக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து திராவிடம் தான் எதிரி அப்படின்னு நீங்கள் பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது? திராவிடமும் அடிமைப்பட்ட ஒரு தேசமாக தானே இருக்குது. நீங்கள் கேரளாவாக இருந்தாலும் கன்னடமாக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் அவங்களும் இந்திய ஆட்சியினுடைய ஒரு நிதிகள் மறுக்கப்பட்டு இவங்க எதிரியா ஃபிக்ஸ் பண்ணுறதே தப்புங்கிறாங்க. எதிரிகள் வந்து சரியான நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ எதிரிகள் நீங்கள் தவறான பாதையில் நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா எதிரிகள் தானே பலம் பெறுவான், அவன் தானே வலிமை அடைவான். தனக்கு ஒரு ஆபத்து இல்லை இவங்க உள்ள சண்டை போட்டுக்குங்க. அது பெரியார் வந்து இந்த எல்லை போராட்டம் வந்தப்போ கூட அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். மீட்பு எல்லைகள் வந்து மாப்போசிக்கு வரைக்கும் பேசினப்ப சரி இந்த எல்லை போராட்டத்திற்கு நான் வருகிறேன், ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் இந்த எல்லை போராட்டத்தின் கோரிக்கையினூடாக இந்தியாவில் இருக்க மாட்டோம் என்ற கோரிக்கையும் சேர்த்து வைத்து நீங்கள் போராட வேண்டும் என்று பெரியார் வந்து அறிவித்தார். ஏன்னா கேரளாக்காரனும் ஆந்திராக்காரனும் நம்ம போராட்டிட்டு இருந்தாலும் அவன் வந்து சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான், அந்த போராட்டம் நடக்கும்னு சொல்லுவான். அப்போ அவனை தப்ப விடக்கூடாது. அப்போ அதையும் நீங்கள் சேர்த்து நிபந்தனையாக வைத்தால் நான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தருகிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ் தேசியம் எதிர் திராவிடம் அப்படிங்கிற இந்த கருத்தியல் சண்டையே தவறு. இது வந்து ஒரு பெரிய பிக்சரை புரிஞ்சிக்காம இது நடக்குது. உண்மையான எதிரிகளுக்கு வந்து துணை போகிறது. நம்ம ஒடுக்குகின்ற எதிரிகளுக்கு மறைமுக துணை போகிற விஷயம்தான் இது. விடுதலை புலிகள் இயக்கத்தை என்றைக்கு வந்து துக்ளக்கு குருமூர்த்தி ஆதரிச்சிருக்கிறாரு, என்றைக்கு வந்து பிஜேபி ஆதரிச்சிருக்கு, என்னைக்கு எச் ராஜா ஆதரிச்சார். இவங்க எல்லாம் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள், விடுதலை புலிகளுக்கு இவங்கெல்லாம் உதவுறாங்க, அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், எந்த பார்ப்பனிய பத்திரிகைலாம் எல்லாமே வந்து தீவிரவாத குழுக்களுக்கு உதவி செய்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னவங்க இன்னைக்கு பிரபாகரனை ஆதரிக்கிற ஒருத்தர் வந்து பெரியாரை எதிர்க்கிறாருன்னு சொன்னோன்னா அவர் பின்னாடி போய் நிற்கிறாங்கல்ல. ஏன் நிற்கிறாங்க? அவங்க
அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கு? இப்போ இந்த பெரியாரை எதிர்க்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு அவங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பில் அவர்களை ஆதரிக்கிறவர்கள் அவர் ஆதரிக்கிற ஏனைய விஷயங்களை ஆதரிப்பார்களா அப்படிங்கிறது கேட்குறது. அப்போ இவங்க பெரியார் எதிர்ப்புக்கு வந்து இவரும் சொல்கிறாரு, அவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள்ங்கிறாரு. எச்.ராஜா பெரிய அறிவாளி, பாண்டே மிகப்பெரிய சிந்தனையாளர் அப்படிலாம் அவர் சொல்கிறாருங்கிறப்ப, அப்போ உண்மையிலேயே தமிழர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய, தமிழர்களுடைய பண்பாடு அரசியல் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சக்திகளுடைய கைப்பாவையாக நீங்கள் வந்து சேர்ந்து செயல்பட்டுட்டீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சும் உங்களுக்கு வருகின்ற ஆதரவுகளுமே நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாட்டு மக்கள். இந்த கருத்தியல் முரண் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய எதிரிக்கு சாதகமான இட்டு செல்லும் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் தளத்துல இப்போ நீங்க அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சியை நீங்க குறை சொல்றீங்க. இப்போ திராவிட மாடல் ஆட்சி தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தினுடைய உரிமைக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு மாநில திணிப்பு வருகின்ற போதும் அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது, போராட்ட களங்கள் அமைக்கப்படுகிறது, உரிமைக்கு குரல் கொடுக்கப்படுகிறது. கல்வி உரிமை ஒன்றிய ஆட்சி திணித்த போது அதை எதிர்க்கிறது, நீட்டு திணித்த போது அதை எதிர்க்கிறது, சமஸ்கிருதத்தை திணித்த போது அதை எதிர்க்கிறது. இப்போ யூஜிசி வந்தால் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இப்போ நிதியை வந்து தர மறுக்கப்பட்ட போது அதை எதிர்த்து அவங்க போராடுறாங்க. எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தில் தீர்மானம், ஆளுநருடைய அடக்குமுறை அது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து வந்து குரல் கொடுக்குறாங்க. இப்போ பாஜக அல்லாத மாநிலங்கள் கூட ஆளுநர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒன்றிய அரசனுடைய திணிப்பு கொள்கையை எதிர்த்து ஒற்றை இந்தியாவை இருக்க மாட்டோம் என்பதை எதிர்த்து ஒரு தத்துவார்த்த போராட்டம் நடக்கிற ஒரே மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு தான். அது யாரு? திராவிட மாடல் ஆட்சி. நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்து தமிழுக்கு துரோகம் பண்ணுச்சுன்னு சொன்னால், இப்போ திராவிட மாடல் ஆட்சி தமிழுக்கு தானே இவ்வளோ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த பண்பாடை தானே செஞ்சுட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி தானே இந்த தமிழுக்கான உரிமைக்கு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அதையெல்லாம் தூக்கி புறக்கணித்து விட்டு இந்த ஆட்சியை நான் ஒழிப்பது தான் என்னுடைய ஒரு கொள்கை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது நீங்கள் ஒன்றிய இந்துத்துவ ஆட்சி வந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு மட்டும் கடத்திட்டா போதும், பாக்கி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எளிது கடந்து போகிறது. அப்போ அதற்கான நீங்கள் துணை தான் நீங்கள் போகிறீங்க. அது ஒரு பெரிய இனம் துரோகம் அல்லவா? அப்போ இந்திய அளவில் இதை நீங்கள் மதிப்பீடுகிற போதும் இது தவறு அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இல்லை பிரபாகரன் முன்வைத்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையில் பார்த்தாலும் கருத்தியல் ரீதியாக அது தவறான இடத்தில் இருப்பதாகத்தான் நீங்கள் மதிப்பிடுறீங்க. பிரபாகரனுடைய நோக்கத்திற்கே இது பெரிய பெரிய துரோகம். நிச்சயமாக அவர் பிரபாகரனே சொல்லியிருக்கிறாரு, பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் பராசக்தி படத்தை பார்த்து அந்த உணர்வை பெற்றோம், அண்ணாவுடைய நூல்களை படித்து அந்த உணர்வு, இந்த திராவிட இயக்க சிந்தனைகள் தான் எங்களுக்கு வந்தது. முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளையை வந்து அங்கே ஈழத்தில் தமிழர்கள்லாம் ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி தந்தை செல்வா மரணத்தின் போது கூட இங்கேருந்து திமுக சார்பில் அமைச்சர்கள்லாம் அங்கே போய் அந்த மரணத்தில் பாவு சண்முகம் போன்றவர்களாம் பங்கேற்று வந்தாங்க. அவருக்கு இங்கே இரங்கல் கூட்டம் போட்டதெல்லாம் திமுக. அதாவது 83ஆம் ஆண்டு கலவரம் வருவதற்கு முன்பே ஈழத்தமிழர்களோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா வந்து இந்த கடல் தண்ணியை ஈழத்தமிழர் உப்பால் வந்து கரிக்கிறது, கடல் தண்ணியை கரிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். நாங்கள் எதுவும் அவர்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறோமே அப்படின்னு ஒரு கவலைப்பட்டார். அவர் ஒரு உதாரணத்தை கூட சொன்னார். அதாவது 2 கண் தெரியாத ஒருவர் 2 காலும் இல்லாத ஒருவரை தன்னுடைய தோல் மீது சுமந்து வைத்துக் கொண்டு இருப்பது போல எங்கள் நிலைமை இருக்குது. நாங்கள் வந்து பாதை கண்ணு தெரியாதவர் தான் கால் இல்லாதவர் சுமந்துட்டு இருக்கிற நிலைமையில தான் நாங்கள் அவரை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கார். நிறைய ஈழத்தமிழருக்கு ஆதரவாக அந்த காலத்திலிருந்து திமுக தொடர்ச்சியாக திருமணங்களை போட்டிருக்கு. இந்த பிரச்சனைக்காக அரசியல் ரீதியாக குரல் கொடுத்தது திமுக இருந்திருக்கு. அரசியல் வரலாற்று தொடர்புகள்லாம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் சுத்தமாக மறைச்சிட்டு நீங்கள் அப்படியே பாயிண்ட் பிளாக்காக வந்து பெரியாரை தூக்கி எறிகிறது, திராவிடத்தை தூக்கி எறிகிறது, இதெல்லாம் வந்து சுத்த நான்சென்ஸ். பிரபாகரன் முன்வைத்த தமிழ் தேசியம் குறித்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தினுடைய கருத்தியல் கூறுகள் குறித்து ஆழமாக விளக்கியதற்கு எங்களது உளமார்ந்த நன்றிகள்.